தனி பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாறு படைத்துள்ள தாவேக, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி ஆகிய 3 அணிகளையும் வீழ்த்தி முத்திரை பதித்துள்ளது. இந்த நிலையில் சென்னை ராயபுரத்தில் தாவேக தொண்டர்களிடம் எமது செய்தியாளர் யுவராணி நடத்திய கலந்துரையாடலை பார்ப்போம். நம்ம இருக்கக்கூடிய குயின் மேரி அந்த வாக்கு எண்ணும் மையத்துல ராயபுரம் தொகுதிக்கான வெற்றி நிலை வெளியாகி இருக்கு. ராயபுரம் தொகுதியில டிவிகே சார்பில் போட்டுக்கிட்ட விஜய் தாமு வேட்பாளர் வெற்றி அடைஞ்சிருக்கிறதா இப்ப நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதை இங்க கொண்டாடி பொதுமக்கள் ஆரவாரத்தோட இருக்காங்க. அவங்க கிட்ட அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்ப டிவிகே வந்து முன்னிலை அடைஞ்சு இப்ப வெற்றியும் அடைஞ்சிருச்சு. இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பாக்குறோம். இது மக்களுக்கான வெற்றி, தளபதிக்கான வெற்றி. இந்த வெற்றி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் உள்ள வெற்றி. தமிழ்நாடே மாறும், எல்லாரோட குறைகளை தீரும், எல்லாருமே நல்லா வாழ்வாங்க, ஊழலில் ஆட்சி எல்லாமே மாறும். இந்த வெற்றி எங்க தளபதிக்கான வெற்றி. இந்த எலெக்ஷனு எங்க தளபதிக்கான எங்க தளபதிக்கான ஃபேஸ். இந்த ஆட்சி எங்க தளபதிக்கான ஆட்சி மட்டும்தான். இது வேற யாருக்குமே கிடையாது. தற்கூரி கூட்டம் ஏதோ சொன்னாங்க, ஆனா எங்க தளபதிக்கான ஆட்சி இது. டிவிகே மட்டும்தான் தூய சக்தி, மித்ததெல்லாம் தீய சக்தி. சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்ல போனா அண்ணா அறிவாலயம் மூடப்பட்டது. ராயபுரம் தொகுதியில டிவிகே வேட்பாளர் வெற்றி அடைஞ்சதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. கடந்த தேர்தலை பார்க்கும்போது 2016ல ஏடிஎம்கே வின் பண்ணிருக்கு, 2021 தேர்தல்ல டிஎம்கே வின் பண்ணிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 27,000 வாக்குகள் வித்தியாசத்துல கடந்த முறை தேர்தல்ல திமுக வென்று இருந்துச்சு. இந்த முறை ராயபுரம் தொகுதியில டிவிகே வேட்பாளர் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த தடவை தன்னோட டெபாசிட்டையும் இழந்திருக்காரு. மொத்தமா 1977ல இருந்து எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே 6 முறையும் ஏடிஎம்கே 5 முறையும் ராயபுரத்துல தன்னோட வெற்றி வாகையை சூடி இருக்கு.